ஹலோ நண்பா, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெரிட்டரி ஆர்மி டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில பத்தி நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சில அப்டேட்ஸ். சரிங்களா? நிறைய பேர் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. சரியா? ஒரு சிலர் எல்லாம் வந்து ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து எக்ஸாமுக்கு எப்பவுமே படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒரு சிலர் மெடிக்கல் என்னென்ன ஃபால்ட் இருக்கோ அதை இப்பவே சொல்யூஷன், அதுக்கான சொல்யூஷன் என்னென்ன உண்டோ அதுக்கான ஒர்க் அவுட்ஸா இருக்கலாம், டாக்டரை கன்சல்ட் பண்றதா இருக்கலாம், எதா இருந்தாலும் அதுக்கான ஸ்டெப் இப்பவே எடுத்திருப்பீங்க. ஒரு சிலர் வந்து ரன்னிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிருப்பீங்க. ரன்னிங் ஆல்ரெடி உங்களுக்கு டைமிங் வந்திருக்கும், ஆனா ரன்னிங் இன்னும் டைமிங் குறைக்க ரெடி ஆயிட்டு இருப்பீங்க. ஆனா எக்ஸாம்ல போட்டு விட்டுருவீங்க. சரி, எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணாம இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பிசிக்கல் கிளியர் பண்ணலாம், அடுத்து நம்ம எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு வந்து பிசிக்கல் முடிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 30 டேஸ்ல இருந்து 45 டேஸ் வரை தான் உங்களுக்கு எக்ஸாம் டைம் இருக்கும். அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்க எக்ஸாமுக்கும் ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரியா? டெய்லி ஒரு 1 hour 2 hours நீங்க பிசிக்கல் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா, ஒரு 5 to 8 hours. சரிங்களா? மினிமம் ஒரு 5 to 8 hours. சரிங்களா? காலைல படிக்கிறீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, ஆஃப்டர்நூன் படிக்கிறீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறீங்க. கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? ஈவினிங் படிக்கிறீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, அடுத்து நைட்டு கொஞ்சம் டைம் இருந்தா கொஞ்சம் படிக்கலாம் இல்லையா? அதனால அதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்க வந்து பிசிக்கல் ஃபோக்கஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கண்டிப்பா எக்ஸாமும் ஃபோக்கஸ் பண்ணணும். சரியா? ஒரு சிலர் வந்து எக்ஸாமும் படிப்பீங்க, அதே மாதிரி பிசிக்கலும் பண்ணுவீங்க, அதே மாதிரி டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணாம அசால்ட்டா விட்டுருவீங்க. ப்ரோ எல்லா டாக்குமெண்ட் இருக்கு ப்ரோ அப்படின்னு விட்டுருவீங்க. ஆனா ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் 2 டாக்குமெண்ட் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், யாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரும் உங்களுக்கு சொல்லாம இருக்கலாம், அதை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா தெரியாம இருக்கலாம். சரியா? ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால வந்து இப்பவே வந்து நீங்க வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க, பிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டாக்குமெண்ட் எல்லாம் ரெடியா இருக்கா, ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் இல்லாமல் அதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்றது அதுக்கான டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. சரி, அதாவது மெடிக்கல்ல வந்து உங்களுக்கு ஏதாவது ஃபால்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் இப்பவே பாருங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பல்லு ஏதாவது சூத்தியா இருக்கலாம், காதுல ஏதாவது டெஸ்ட் ஓவரா இருக்கலாம். சரியா? காதுல அழுக்கு இருந்தா கூட, டெஸ்ட் ஓவரா இருந்தா கூட ஒரு கிளாஸ் வச்சு பார்க்காங்க. சரியா? ஒரு கிளாஸ் வச்சு பார்த்து உங்க காதுல வந்து டெஸ்ட் இருந்தா அதுக்கு கூட ரீமெடிக்கல். நீயா? அச்சோ, வலியக்க வந்து மாட்டிக்கிட்டானே. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. சரியா? அதே மாதிரி பல்லு வந்து உங்களுக்கு சூத்தியா இருக்கா, அது வந்து நீங்க கிளீன் பண்ணாம போறீங்களா, அதுக்கு ரீமெடிக்கல். ஒரு பல்லு உங்களுக்கு இல்லையா, மிஸ்ஸிங் டீத்னு போட்டு ரீமெடிக்கல். அதாவது எப்படி உங்களை ஃபில்டர் பண்ணி எடுக்கன்னு தான் பார்ப்பாங்க. சரியா? அதனால வந்து நீங்க வந்து எக்ஸாமும் ஃபோக்கஸ் பண்ணணும், பிசிக்கலும் ஃபோக்கஸ் பண்ணணும், டாக்குமெண்ட்டும் எல்லாம் கிளியர் ரெடியா வச்சுக்கணும். அது மாதிரி மெடிக்கலும் நீங்க வந்து எல்லாம் கரெக்டா வச்சுக்கணும். சரியா? எல்லாமே நீங்க கரெக்டா இருந்தாதான் நீங்க வந்து அதாவது வந்து ஒவ்வொரு கடலையா, ஒவ்வொரு பாதையா, ஒவ்வொரு தடவை ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேச மறந்துட மாட்டேன். எல்லாம் கடந்து போனோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பிசிக்கலை கடக்கணும். ஃபர்ஸ்ட் ஹைட்டு. சரியா? ஃபர்ஸ்ட் ஹைட்டை கடக்கணும். அடுத்து பிசிக்கல். ஃபர்ஸ்ட் ஓடுறீங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் அல்லது செகண்ட் தேர்ட் பொசிஷனுக்குள்ள வந்துடும். மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்க்குள்ள ஓடணும். சரி, அதுக்கடுத்து வந்து ஒரு சாரி யுவரான, தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. லாங் ஜம்ப் மாதிரி ஒரு பிச்சு உண்டு. சரியா? அதை வந்து உங்களுக்கு நான் மென்ஷன் பண்றேன், அதை வந்து நீங்க கிளியர் பண்ணணும். அதுக்கடுத்து புல்லப்ஸ் 10 போடணும். இந்த தடைகள்லாம் தாண்டி அதுக்கடுத்து டாக்குமெண்ட் கூட்டு போவாங்க. டாக்குமெண்ட் கூட்டு போய் ஒவ்வொரு டாக்குமெண்டா கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெட் சர்டிஃபிகேட் கேட்காங்களா, பெட் சர்டிஃபிகேட் எல்லாரும் தூக்கி காட்டணும். ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். சரியா? ஒரு 10 பேட்ச்ல 5 பேரா செலக்ட் பண்றாங்க. ஒரு பேட்ச்ல 5 பேரு, 10 பேட்ச்ல 5 பேரா செலக்ட் பண்றாங்க. அந்த 50 பேரு 10th சர்டிஃபிகேட் எடுத்து காட்டணும், பெட் சர்டிஃபிகேட் எடுத்து காட்டணும், ஆதார் கார்டு சொல்லும்போது ஆதார் கார்டு எடுத்து காட்டணும். யாராச்சும் ஒருத்தர் ஆதார் கார்டு இல்லைன்னா அந்த 50 பேர்ல கிளியரா தெரிஞ்சிடும். சரியா? அவங்கள்ட்ட எந்த கொஸ்டினுமே கேட்க மாட்டாங்க. அவளும் சொல்லுவான், அப்புறம் நான் நேஷனல் பேரு, இன்டர்நேஷனல் பேரு, நான் அது அப்படி வச்சிருக்கேன், இது அப்படி வச்சிருக்கேன் சொல்லுவாங்க. அப்புறம் நான் அது மெடல் பண்ணிருக்கேன், இது மெடல் பண்ணிருக்கேன். கேள்விக்கே கிடையாது, உடனே துரத்தி விட்டுருவாங்க. இந்த பாரு, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசெண்டா முடிச்சுட்டு எப்படி உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு காலில் வந்து பண்ணிக்கிறது கண் எம்மைக்கிறதுக்குள்ள ஒரு என்ன. சரியா? அதனால எப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் தான் பார்ப்பாங்க. அவங்க வந்து நம்ம கழிக்கிற இடத்துல நம்ம என்னைக்குமே இருக்கக்கூடாது. சரியா? அவங்க வந்து நம்மள எப்படியா செலக்ட் பண்ண பார்க்கணும். அதுக்கு வந்து நம்ம எலிஜிபிளா இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம எல்லாமே எதுவுமே வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. சரியா? உங்க இதுல நீங்க கரெக்டா இருந்தா உங்களை யாருமே வந்து தடுக்கி கீழே தள்ளி விட முடியாது. சரியா? நீங்க டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து உங்களுக்கான ப்ராசஸ் என்ன, மெடிக்கல். சரியா? மெடிக்கல் வந்து கிளியரா பார்ப்பாங்க. சரியா? மெடிக்கல் வந்து கிளியரா பார்ப்பாங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு நீங்க எல்லா மெடிக்கல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைன் போட்டு நீங்க வந்து எலிஜிபிள் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சைன் போட்டு கொடுப்பாங்க. சரியா? நீங்க எக்ஸாம் எலிஜிபிள் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த எக்ஸாம் கொண்டு வரும்போது நீங்க அந்த ஃபார்மை கொண்டு வர மாதிரி இருக்கும். சரியா? இதான் நண்பா, இதான் ப்ராசஸ். இப்போ நம்ம டாக்குமெண்ட் என்னென்ன வேணும் டீட்டெயிலா பார்க்கலாம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சரியா?
ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பெட் சர்டிஃபிகேட். சரியா, நிறைய பசங்க கிட்ட வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோ என்கிட்ட வந்து பெட் சர்டிஃபிகேட் இல்ல ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு கேட்கீங்க. உங்ககிட்ட வந்து பெட் சர்டிஃபிகேட் இல்ல அப்படின்னா அதுக்கு பதிலா 10th மார்க் ஷீட். சரியா, 10th மார்க் ஷீட் உங்களோட டேட்டா பத்தி இருக்கும் இல்லையா, அதை வந்து கன்சிடர் பண்ணி எடுத்துப்பாங்க. சரியா, அதனால பெட் சர்டிஃபிகேட் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க. அது போக உங்களோட 10th மார்க் ஷீட்டு. சரியா, இல்லைன்னா உங்களோட 10th மார்க் ஷீட். நான் சொல்றது எல்லாமே நீங்க வந்து கண்டிப்பா ஒரிஜினல், எல்லாமே ஒரிஜினல். 10th 12th டிகிரி வச்சுட்டீங்களா, டிகிரி, ஆதார், பேன் கார்டு, நான் சொல்ற எல்லாமே ஒரிஜினல் வச்சுக்கோங்க. பிளஸ் 2 ஜெராக்ஸ் காப்பி. சரியா, ஒரிஜினல் பிளஸ் 2 ஜெராக்ஸ். சரிங்களா, எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்க ஒரிஜினல் பிளஸ் 2 ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. சரியா, அந்த 2 ஜெராக்ஸ்ல வந்து நீங்க வந்து கிரீன் சிக்னேச்சர். சரியா, உங்க ஸ்கூல் ஹெட் மாஸ்டரா இருக்கலாம், உங்க காலேஜ் பிரின்சிபலா இருக்கலாம், அது ஒரு டாக்டரா இருக்கலாம், யாராச்சும் ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் சிக்னேச்சர். சரியா, கவர்மெண்ட் ஜாபா இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட வந்து அட்டஸ்டட் வாங்கணும். சரியா, 2 ஜெராக்ஸ்ல அட்டஸ்டட் வாங்கணும். சரியா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, அதுக்கடுத்து நான் சொல்ற டாக்குமெண்ட் எல்லாம் ஒரிஜினல் பிளஸ் ஜெராக்ஸ். சரியா, பஸ் கை கெட்டினத வாய்க்கு எட்ட விடாம தட்டி பறிச்ச துரோகி 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 துரோகி. வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து பெட் சர்டிஃபிகேட். சரியா, பெட் சர்டிஃபிகேட் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்க 10th மார்க் ஷீட் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 8th சர்டிஃபிகேட். சரியா, 8th ரிலேட்டடா. சரியா, இப்போ ட்ரேட்ஸ்மேன் அப்ளை பண்ணிருக்கீங்க, அதுக்கு வந்து எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் வந்து 8th-னா 8th-க்கான சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. சரியா, 8th-க்கான சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 8th-ல வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி வச்சுக்கோங்க. சரியா, அது டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு டிஸ்பென்ஸ்ல மென்ஷன் பண்றேன். அதுக்கடுத்து நீங்க ஜிடி அப்ளை பண்ணிருக்கீங்க, ஜிடியோட குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 10th அப்படின்னா நீங்க 10th சர்டிஃபிகேட் ஒரிஜினல் வச்சுக்கோங்க. இல்ல நான் கிளர்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன் ப்ரோ அப்படின்னா கிளர்க்குக்கான குவாலிஃபிகேஷன் வந்து 12th அப்படின்னா 12th வச்சுக்கோங்க. இல்ல ப்ரோ நீங்க டிகிரி லெவல்ல நீங்க அப்படியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. சரி, உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கும், 8th முடிச்சா 8th-க்கான சர்டிஃபிகேட் ஒரிஜினல் வச்சுக்கோங்க, 10th முடிச்சா 10th-க்கான சர்டிஃபிகேட் ஒரிஜினல் வச்சுக்கோங்க, 12th முடிச்சா 12th-க்கான சர்டிஃபிகேட் ஒரிஜினல் வச்சுக்கோங்க. இல்ல ப்ரோ நான் வந்து ஐடிஐ முடிச்சிருக்கேன், டிகிரி முடிச்சிருக்கேன், டிப்ளமோ முடிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் அண்ட் ஒரிஜினல் கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோங்க. சரியா, அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட டொமிசைல் சர்டிஃபிகேட். டொமிசைல் சர்டிஃபிகேட்னா என்ன அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். சரியா, ஒரு சிலர்கிட்ட இருக்கும், ஒரு சிலர்கிட்ட இருக்காது. உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இப்பவே அப்ளை பண்ணுங்க. அதுக்கான எப்படி அப்ளை பண்ணணுமோ அப்ளை பண்ணுங்க. அது அப்ளை பண்ண உடனே அவங்க ஒரு விஏஓ பார்ப்பாங்க, அடுத்து ஆர்ஐ பார்ப்பாங்க, அடுத்து தாசில்தார் பார்ப்பாங்க. மூணுமே பார்த்து வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்க டவுன்லோட் பண்ண முடியும். அதனால வந்து இது வரைக்கும் நீங்க அதெல்லாம் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. சரியா, டொமிசைல் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கம்யூனிட்டி கேஸ் சர்டிஃபிகேட். சரியா, அந்த மாதிரி வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப முக்கியம். சரியா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்க அப்டேட் பண்ணிருக்கணும். ஒரு சிலர்லாம் வந்து முன்னாடி உள்ளதை வச்சிருப்பாங்க, 2016 2018 2020 எல்லாம். அப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டோட வராது, இப்போ வித் போட்டோட வந்திருக்கு. அதனால நீங்க அப்டேட் பண்ணல அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்டேட் பண்ணிக்கோங்க. சரியா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரிலிஜியன் சர்டிஃபிகேட். சரியா, நீங்க வந்து ஹிந்துவா இருக்கலாம், கிறிஸ்டினா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், அதுக்கான ரிலிஜியன் சர்டிஃபிகேட் ஒரு சிலர்கிட்ட இருக்கும், ஒரு சிலர்கிட்ட இருக்காது. அதனால அதுவும் கண்டிப்பா ப்ராப்பரா ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அதுக்கு அப்ளை பண்றதுக்கான என்னென்ன ப்ராசஸ் வேணுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. சரியா, அதுக்கு வந்து ஒப்பிகை ஷீட்டுன்னு சொல்லி ஒரு 60 ரூபாய் தான் செலவாகும். சரியா, அதனால முடிஞ்ச அளவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து 1 வீக்ல வந்துடும், ஒரு சிலருக்கு 2 days வந்துடும், ஒரு சிலருக்கு 1 month கூட ஆகலாம். அதனால முடிஞ்ச அளவு எவ்வளவு சீக்கிரமா பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அப்ளை பண்ணிருங்க. அதுக்கு வந்து மார்க்ஷியல் சர்டிஃபிகேட். சரியா, நீங்க மேரிடா அன்மேரிடா அதுக்கான சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, அதுக்கான சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அதுக்கும் அப்ளை பண்ணிருங்க. சரியா, அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட். சரியா, உங்களோட கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து நீங்க கண்டிப்பா வாங்கணும். சரியா, உங்க கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கேரக்டர் சர்டிஃபிகேட் எங்க வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வாங்கலாம். சரியா, போலீஸ் ஸ்டேஷன்ல வாங்கலாம், அல்லது உங்க ஏரியா விஏஓ கிட்ட நீங்க வாங்கிக்கலாம். சரி, நான் வந்து லாஸ்ட் டைம் போகும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வாங்கினேன். அதுக்கு ப்ராப்பரா நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். ஆன்லைன்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1 weeks அப்புறம் உங்க மேல எந்த கேஸும் இல்லை அப்படின்னு வரணும். ஒரு சிலர்லாம் வந்து ஒரு 1 year 2 yearsக்கு முன்னாடி கேரட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருப்பீங்க. அப்ப நான் 1 வருஷம் டெரிட்டரி ஆர்மிக்கு போகும்போது கேரட் சர்டிஃபிகேட் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போனேன். சரியா, அது வந்து நான் அந்த வாட்டி கொண்டு போக முடியாது. சரியா, உங்களோட கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து ஒரு 6 monthக்குள்ள இருக்கணும். சரியா, உங்களோட கேரக்டர் சர்டிஃபிகேட் ஒரு 6 monthக்குள்ள இருக்கணும். அதனால நீங்க கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட். சரியா, ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் நீங்க உங்க அப்பா எக்ஸார்மியா இருந்தாங்க அப்படின்னா அதுக்கான ரிலேட்டடா நான் டீட்டெயிலா உங்களுக்கு அதை டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். இல்லை சரியா, அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட். சரியா, நீங்க வந்து ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கலாம். சரியா, ஒரு இன்டர்நேஷனல் ப்ரெசென்ட் பண்ணிருக்கலாம், நேஷனல் ப்ரெசென்ட் பண்ணிருக்கலாம். சரியா, தமிழ்நாட்டுல ஸ்டேட்ல கோல்டு பண்ணிருக்கலாம், யூனிவர்சிட்டியில ப்ரெசென்ட் பண்ணிருக்கலாம், ஃபார்ம் 3 வச்சிருக்கலாம், ஃபார்ம் 2 வச்சிருக்கலாம்.
சரியா. NCC சர்டிஃபிகேட், A சர்டிஃபிகேட் வச்சிருக்கலாம், B சர்டிஃபிகேட் வச்சிருக்கலாம், C சர்டிஃபிகேட் வச்சிருக்கலாம். இன்னும் என்ன சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் அதுவும் ஒரிஜினல் பிளஸ் 2 ஜெராக்ஸ் கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோங்க. சரியா. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட போட்டோ. சரியா, ரீசெண்டா எடுத்த போட்டோ, நல்லா ஹேர் கட் பண்ணிக்கிட்டு நீட்டா, சரியா, நல்லா ஹேர் கட் பண்ணிட்டு நீட்டா, அதுக்கடுத்து நல்லா ட்ரிம் பண்ணிக்கிட்டு நல்லா க்ளீன் சேவ் பண்ணிட்டு மியூஸ் எல்லாம் நல்லா ப்ராப்பரா எடுத்துட்டு நல்லா கிளியரா ஒரு போட்டோ. சரியா, ரீசெண்டா எடுத்த போட்டோ, கிளியரா எடுத்த போட்டோ, பேக்ரவுண்ட் வந்து மேக்ஸிமம் ஒயிட். சரியா, ஒயிட் அல்லது ப்ளூ, மேக்ஸிமம் ஒயிட் பெஸ்ட். சரியா, அந்த மாதிரி நீட்டா ஒரு போட்டோ, 20 போட்டோ. நான் போன மாதிரி 24 போட்டோ கொண்டு போனேன். 20 போட்டோ இருக்கு, நம்ம அதை சொல்லக்கூடாது. சரியா, ஆனா 20 போட்டோக்கு அங்க இருக்கு. சரியா, அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து பிசிக்கல் கிளியர் பண்ணிட்டீங்க, டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா வச்சிருக்கீங்க, எல்லாத்துக்கும் நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மி வெப்சைட்ல உங்க டீடைல்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணும்போது உங்கள்கிட்ட அவ்வளவு போட்டோவும் கேட்பாங்க. அதனால போட்டோ எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, அதனால போட்டோ எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா, போட்டோ ரொம்ப ரொம்ப முக்கியம். கட் பண்ணு. அதுக்கு லாஸ்டா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு. சரியா, 2 ஒரிஜினல் பிளஸ் 2 ஜெராக்ஸ். சரியா, பேன் கார்டு வந்து ஒரு சிலர்கிட்ட இருக்காது, இல்ல அப்படின்னா இப்பவே அதுக்கு அப்ளை பண்ணி பேன் கார்டு ஒரிஜினல் சீக்கிரமா வாங்கிருங்க. சரியா, பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு ஒரிஜினல். சரியா, நான் வந்து இப்போ இது வரைக்கும் சொன்னேன் ஒரிஜினல் பிளஸ் 2 ஜெராக்ஸ் வித் அட்டஸ்டட். சரியா, ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஒர்க் பண்ற ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபோட ஒரு அட்டஸ்டடு 2 ஜெராக்ஸ் எல்லாம் கண்டிப்பா வாங்கிக்கோங்க. சரிங்களா, அதுக்கடுத்து போகும்போது உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கிட்டு போயிருங்க. ஒரு பேக் வச்சுக்கோங்க, ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வச்சுக்கோங்க. சரியா, கிட்ஸ் வச்சுக்கோங்க. சரியா, காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்றதுக்கு வச்சுக்கோங்க, பெட்ஷீட் வச்சுக்கோங்க, ஷூ கம்பல்சரி எடுத்து வச்சுக்கோங்க, காசு எக்ஸ்ட்ராவே காசு வச்சுக்கோங்க. அங்க ஏதோ வாங்க வேண்டிய இருக்கலாம், ரூம் புக் பண்ண வேண்டிய இருக்கலாம், 1 டே அல்லது 2 டேஸுக்கு முன்னாடியே போயிருங்க. சரியா, ஏதாவது ஃப்ரூட்ஸ் தேவைப்பட்டா ஃப்ரூட்ஸ் வாங்க வேண்டிய இருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்க வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் நார்மலாவே ஜூஸ் போட்டு நீங்க குடிக்க முடியா குடிச்சிக்கலாம். எல்லாம் அங்க ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் குடிச்சீங்கன்னா உங்க ப்ரீத்திங் நல்லா இருக்கும் ஓடுறதுக்கு. சரியா, முடிஞ்ச அளவு உங்க பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாம இருக்கணும். நல்லா எலக்ட்ரால் எடுங்க. சரியா, அதாவது உங்களுக்கு நாளானைக்கு உங்களுக்கு பிசிக்கல்னா இன்னைக்கு போகலாம் அல்லது நாளைக்குனால போகலாம். நாளைக்கு பிசிக்கல்னா நாளைக்கு நைட்டு போய் நிற்க கூடாது, நாளைக்கு பிசிக்கல்னா இன்னைக்கு நைட்டு வந்து நிற்க கூடாது. சரியா, 1 டே அல்லது 2 டேஸ் பிஃபோரோ அட்வான்ஸாகவே போய் நின்றுக்கணும். சரியா, அதனால முடிஞ்ச வரைக்கும் யாரை நம்பியும் போகாதீங்க. சரியா, யாரை நம்பியும் போகாதீங்க. நம்ம காசு வந்து 5 ரூபா தான் இருக்கு, அங்க போய் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா கொடுப்போம். சரியா, அப்படியே இருக்கக்கூடாது. சரியா, ட்ரெயின்ல போறீங்க அப்படின்னா ட்ரெயின் டிக்கெட்லாம் இப்பவுமே புக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அட்வான்ஸாவே இருங்க, டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க எந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு இது வந்து கண்டிப்பா கிடைக்கும். சரி, அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம். ஓகே நண்பா, தேங்க்யூ.